ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய செகண்ட் ரவுண்ட் ஷார்ட் லிஸ்ட்டை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். போன மாசம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷார்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நேம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற எப்படி செக் பண்றது? சப்போஸ் வந்து உங்களுடைய பேர் அதுல இருந்துச்சுன்னா நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணணும், என்ன அப்டேட் வந்து பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து நம்மளுக்கு ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருப்பீங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. இந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து இன்டர்வியூ மூலியம் இன்டர்வியூ கிடையாது, எக்ஸாமினேஷன் கிடையாது. நம்மளோட 10th மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. இந்த விதத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போன மந்த், அதாவது வந்து ஆகஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதே தொடர்ந்து அதே கேட்டகரியில வந்து ரெண்டாவது லிஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடு சர்க்கிளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஜிடிஎஸ் ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ஜூலை 2024 ஷார்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு கீழே செகண்ட் சப்ளிமெண்டரி செகண்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரெண்டாவது லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் நீங்க வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் வைஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க, போஸ்டிங் வைஸ் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இப்போ உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இந்த கேட்டகரியில இருக்கா இல்லையா அப்படிங்கிற எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்றது அப்படின்னா மேல வந்து நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் மை பேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜ்ல போயிட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய நம்பர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்றதுக்கு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய அப்ளிகேஷன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா எஸ்எம்எஸ் மூலியமா நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். அந்த எஸ்எம்எஸ்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டூடெண்டோட நம்பர் வந்து செக் பண்ணி பார்த்ததுல அவங்க நேம் வந்து இந்த இடத்துல அவைலபிளா இருக்குது. அவங்களுடைய கட் ஆஃப் மார்க், அதாவது அவங்க 10th எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது 97.8 மார்க்ஸ் வந்து அவங்களுடைய 10th மார்க்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி அவங்க வந்து அந்த கேட்டகரியில அவங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பாத்துக்கிற முடியும். எந்த டிவிஷனுக்காக அவங்க அப்ளை பண்ணிருக்காங்கன்னா மதுரை டிவிஷன்ல வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்களுடைய கேட்டகரி யூஆர் கேட்டகரியில அவங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஏபிபிஎம் இந்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர்ங்கிற இந்த போஸ்டிங்காக அவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. சரிங்களா, இதே மாதிரி உங்களுடைய நேம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒன்ஸ் நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, இந்த இடத்துல உங்க பேர் வந்திருக்கு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்எம்எஸ் மூலியமாவும் உங்களுடைய இமெயில் மூலியமாவும் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து நேரடியாக வர சொல்லுவாங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அலாங் வித் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்துட்டு போகணும். பிளஸ் வந்து 2 செட் ஜெராக்ஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு போட்டோ காப்பி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க நியர்பைல இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டிவிஷனுக்கு வந்து இருக்கும். அந்த டிவிஷன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நேரடியா போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சிவின்னு சொல்லுவோம், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். அது எந்த டேட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்னா அடுத்த மாசம் 3ஆம் தேதிக்குள்ள, அக்டோபர் 3ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செகண்ட் ரவுண்ட் இந்த ஷார்ட் லிஸ்ட்ல நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா நேரடியா போயிட்டு வந்து ஆஜராகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு இது வந்து டீடைல் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். கண்டிப்பா தேர்ட் ரவுண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா இப்போ இதுல வந்து செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல வந்து அவங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல மோஸ்ட்லி உமனா இருந்தாங்கன்னா கிராமத்துல போயிட்டு வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கறதுனால அவங்க அந்த இடத்துல ஒரு சீட் வேகன்சிஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளா இருக்கும். அந்த சீட்டை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அடுத்த ரெண்டாவது கேட்டகரியில யார் இருக்காங்களோ அவங்க மார்க்குக்கு மேல அவங்களுக்கு வந்து சீட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. சோ கண்டிப்பா தேர்ட் ஷார்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும், சப்ளிமெண்டரி ஷார்ட் லிஸ்ட். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் வரும்போது கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.